இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்வின் அடிப்படையிலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் பாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வார்த்தை இப்படி சொல்லுகிறது: உன் பாளையத்தை சுத்தமாய் வைத்துக்கொள்ள அழைப்பு. உன் பாளையம் என்று சொல்லுகின்ற பொழுது நீ இருக்கின்ற இடம், ஆங்கிலத்தில் த கேம்ப் என்று போடப்பட்டுள்ளது. ஆண்டவர் உன் மத்தியிலே உலாவி வரும்படியாய் உன் பாளையம் சுத்தமாக இருக்க வேண்டும். அதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் கர்த்தருடைய வார்த்தையிலே வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் ஒருவரே நம்மை சத்துருவின் கைகளுக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறவர். அது மாத்திரமல்ல, அப்படி ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நமக்காக செயல்பட வேண்டும் என்றால், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை உன்னை விட்டு அகற்றிவிட வேண்டும். அருவருப்பான காரியங்களை உன்னை விட்டு நீ அகற்றிவிட வேண்டும். அவை உன்னிடத்தில் இராதபடிக்கு உன்னை நீ பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. ஏனென்றால் உன்னிடத்தில் அசூசியான காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் காணப்பட்டால் அவர் உன்னை விட்டு போய்விடுவார் என்று வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எனவேதான் 2 ராமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் கர்த்தரோடு கூட இருக்க வேண்டும் என்றால் கர்த்தர் விரும்புகின்ற பரிசுத்தம் உங்களிடத்திலும் நீங்கள் இருக்கின்ற இடத்திலும் காணப்பட வேண்டும். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் நம் மத்தியிலே உலாவி வருகிறார். நம்முடைய பாளையத்தின் மத்தியிலே அவர் உலாவி வருகிறார். சத்ருவை நாம் மேற்கொள்ளும்படியாய் அவர் நம்மோடு கூட இருந்து யுத்தம் பண்ணுகிறார். நாம் இருக்கின்ற இடத்திலே அவர் உலாவி வருகிறார் என்று கர்த்தருடைய வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ இருக்கின்ற இடம் கர்த்தருக்கேற்ற பரிசுத்தத்தோடு கூட காணப்படுமே என்றால், நீ உன்னை கர்த்தருக்கென்று பரிசுத்தம் பண்ணி கொள்வாயே என்றால், கர்த்தர் உன் நடுவிலே உலாவி வருகிறார். அனுதின ஜீவியத்திலே ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார். சத்துருவை மேற்கொள்ளும்படியான ஒரு பெரிய சத்துவத்தை, வல்லமையை கொடுக்கிறார். எனவே நீ இருக்கின்ற இடம் கர்த்தருக்கேற்ற பரிசுத்தமாய் காணப்படட்டும். நீ கர்த்தருக்கேற்ற பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற பொழுது மெய்யாகவே ஆண்டவர் உன் மத்தியிலே உலாவி வந்து உனக்கு மாபெரும் ஜெயத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். அனுதின ஜீவியத்திலே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்மை விட்டு அகற்றி விடுவோம். கர்த்தருக்கு பிரியமானவற்றை நாம் செயல்படுத்துவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை பலமாய் வழி நடத்துவார். உன் பாளையம், நீ இருக்கின்ற இடம், நீ இருக்கின்ற வீடு, அது சுத்தமாயிருக்கட்டும், பரிசுத்தமாயிருக்கட்டும். கர்த்தர் உங்கள் நடுவிலே பெரியவராக இருக்கிறார். அனுதின ஜீவியத்திலே உங்களை பாதுகாப்பது மாத்திரமல்ல, ஜெயமுள்ள ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை பலமாய் வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். ஆமீன், ஆமீன்.